நம்மள மாதிரி உருவமும் செயற்கையான தோள்களும் கொண்ட ரோபோட்டும் சரி, இந்த 8 கால் பூச்சி மாதிரி இருக்க ரோபோட்டும் சரி, இது எல்லாமே நம்மளோட வேலைகளை குறைக்கிறதுக்காகவும் நம்மளால செய்ய முடியாத வேலைகளை செய்யறதுக்காகவும் தான் நம்ம உருவாக்கணும் இப்ப உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வெவ்வேறு உருவங்கள்ல உருவாக்கப்பட்ட சில ரோபோட்களை பத்தியும் அந்த ரோபோட்டை எதனால அந்த உருவத்துல உருவாக்குனாங்க, அந்த உருவத்தோட முக்கியத்துவத்தை பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல ஃபர்ஸ்ட் மனிதர்கள் மாதிரியே செயல்படுற இந்த பைபெடல் மஸ்குலோஸ்கெலட்டல் ரோபோட்டுங்கிறது தான் அது. இது எப்படி நம்மள மாதிரியே தத்ரூபமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோபோட்டுக்குள்ளேயும் நமக்குள்ள இருக்கிற மாதிரி எலும்புகள், தசைகள், தசைநார்கள் எல்லாமே இருக்கு. அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பைபெடல் மஸ்குலோஸ்கெலட்டல் ரோபோட்டுங்கிறது மனிதர்களான நம்மளோட தசை கூட்டமைப்பை பிரதிபலிக்கிறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட ஒரு ரோபோட். அது மட்டும் இல்லாம இந்த ரோபோட்டோட ஒவ்வொரு ஜாயின்ஸ்லயும் மோட்டாருக்கு பதிலா செயற்கையா உருவாக்கப்பட்ட தசைகளையும் தசைநார்களையும் பயன்படுத்திருக்காங்க. அது கூடவே அதை மானிட்டர் பண்ணி அந்த டேட்டாவை வச்சு நமக்காக உருவாக்கப்படுற செயற்கையான உடல் உறுப்புகளை மேம்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் எப்படி இந்த ரோபோட்டை பில்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். 3D பிரிண்டிங் மூலமா லைட் வெயிட்ல இந்த ரோபோட்டோட எலும்புகளையும் எலாஸ்டிக் கேபிள் மூலமா இந்த ரோபோட்டோட செயற்கையான தசைநார்களையும் உருவாக்கி அதை நியூமேட்டிக் ஆக்டிவேட்டர் மூலமா டிரைவ் பண்றாங்க. அதாவது இந்த நியூமேட்டிக் ஆக்டிவேட்டர்ங்கிறது கம்ப்ரஸ்டு ஏரை செயற்கையான தசைநார்கள் வழியா தசைகளுக்கு செலுத்தி தசைகளை சுருங்கவும் விரிவடையவும் செய்யறது மட்டும் இல்லாம இதுதான் இந்த ரோபோட் மனிதர்கள் மாதிரி இருக்கிறதுக்கும் இயங்குறதுக்கும் உதவுது. கூடவே இந்த ஒரு அமைப்பு தான் ரோபோட் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக உதவுது. அது மட்டும் இல்லாம ஆக்டிவேட்டர் என்னதான் இந்த ரோபோட்டோட இயக்கங்களை கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த ரோபோட்டோட பேலன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்சியை மானிட்டர் பண்ண இந்த ரோபோட்ல நூத்துக்கணக்கான சென்சார்ஸ், ஜைரோஸ்கோப், மோஷன் மானிட்டர் அண்ட் கோஆர்டினேட்டர் அல்காரிதமும் பயன்படுத்துறாங்க. கடைசியா இந்த ரோபோட்டோட முக்கியத்துவம் எதனால இந்த ரோபோட்டை இந்த உருவத்துல உருவாக்குனாங்கிறது தான். அதுக்கு அவங்க 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, மெடிக்கல் அப்ளிகேஷன். இந்த ரோபோட்டோட செயல்முறைகளை மானிட்டர் பண்ணி பெட்டரான செயற்கையான உடலுறுப்பு பாகங்களை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. 2வது, ரோபோட்டிக் இனோவேஷன். அதாவது மனிதர்களோட நேச்சுரலான இயல்புகளை ஹியூமனாய்ட் ரோபோட்டுகளா உருவாக்கவும் ஏற்கனவே இருக்க ரோபோட்கள்ல இம்ப்ரூவ் பண்ணவும் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அடுத்த ரோபோட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவா ஒரு ரோபோட்டுக்கு வேகம் முக்கியமா இல்ல நிலைத்தன்மை முக்கியமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம பார்க்க போற இந்த ரோபோட் வேகமானது கிடையாது, ஆனா செய்ய வேண்டிய வேலையை நிலைத்தன்மையோட துல்லியமா செய்யும். 8 கால் சிலந்தி மாதிரி இருக்க இந்த MK4 ஹெக்ஸபாடுங்கிற ரோபோட்டுக்கு 6 கால்கள் தான் இருக்கும். ஆனா சிலந்தி மாதிரி எல்லா கரெக்டான இடங்கள்லயும் ஏறும். கூடவே வீல்ஸ் இருக்க மற்ற ரோபோட்களால செய்ய முடியாத வேலையும் இந்த ரோபோட் சுலபமா செய்யும். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா இந்த ரோபோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ராஸ்பெரி பைங்கிற ஒரு ஹை லெவல் ப்ராசஸர் தான் இந்த ரோபோட்ல பயன்படுத்திருக்காங்க. இது ரோபோட்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ஈஸியா இன்டகிரேட் பண்றது மட்டும் இல்லாம ஒயர்லெஸ் ஒர்க்கிங்க்கு யூஸ் ஆகுது. அண்ட் இந்த ரோபோட்டோட ஒவ்வொரு கால் ஜாயின்ஸ்லயும் ஹை டார்க்க கொண்ட MG996Rங்கிற சர்வோ மோட்டார்ஸா பயன்படுத்திருக்காங்க. இது ரோபோட் ஸ்மூத்தா எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆக உதவுறது மட்டும் இல்லாம மோசமான கரடுமுரடான இடங்கள்லயும் ஸ்டெபிலிட்டியோட மூவ் ஆக உதவுது. அடுத்து எதனால இந்த ரோபோட்டை இந்த உருவத்துல உருவாக்கி இருக்காங்க அண்ட் இந்த உருவத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோபோட்டோட 6 கால்கள் மூலமா கிடைக்கிற ஹை ஸ்டெபிலிட்டி தான் அது. இந்த ஸ்டெபிலிட்டி வாய்ந்த ரோபோட்டை எங்கெங்க பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்மில கரடுமுரடான நிலப்பரப்புல டிஃபென்ஸ் அண்ட் சர்வேலன்ஸுக்கும் மனிதர்களால் நுழைய முடியாத இடங்களையும் மார்ஸ் அண்ட் மூன்லயும் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக இந்த ரோபோட்டை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்க்க போற இந்த ஒரு ரோபோட் மனிதர்களோட உருவத்திலேயே இருக்காது, மற்ற உயிரினத்தோட உருவத்திலேயே இருக்காது. ஏன்னா இது ஒரு பால் ஷேப் ரோபோட். அது மட்டும் இல்லாம இந்த ரோபோட் ஒரு போலீஸ் ஆபீசர். சைனாவோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க இந்த RTG ரோபோட் போலீஸ் பால் எதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்க்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோபோட் ஸ்ட்ரீட் பேட்ரோலுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி பேட்ரோல்ல இருக்கும்போது இந்த ரோபோட்ல இருக்க AI அண்ட் ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலமா யாராவது திருடங்களை ஐடென்டிபிகேஷன் பண்ணா இந்த ரோபோட் 35 கிலோமீட்டர் வேகத்துல எந்த மாதிரியான நிலப்பரப்பா இருந்தாலும், தண்ணி, சேறு எதா இருந்தாலும் அதை கடந்து அவங்கள துரத்தி நெட்கன் இல்ல டேசர் மூலமா அவங்கள கேப்சர் பண்ணும். ஒருவேளை அவங்க இந்த ரோபோட்டை திருப்பி தாக்குனாலும் இந்த ரோபோட்டுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா இந்த ரோபோட் 4 டன் வரைக்கும் இம்பாக்ட் டேமேஜ் தாங்கும்னு சொல்றாங்க. ஃபைனலா இந்த ரோபோட்டை எதுக்காக இந்த பால் ஷேப்ல உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான முக்கிய காரணம் இந்த ரோபோட் எல்லா விதமான இடங்களையும் சுலபமா கடக்கணும், கூடவே வேகமாவும் இருக்கணுங்கிறது தான். அதே சமயம் சைனீஸ் போலீஸ் ஆபீசர்கள் இந்த ரோபோட்டை கிரவுடான இடங்கள் அண்ட் ஆபத்தான இடங்களை கண்காணிக்க போகும்போது அவங்களோட உதவிக்காக இந்த ரோபோட்டை கூட்டு போவாங்களாம். இந்த வீடியோ ரொம்பவே சின்னதா இருந்தாலும் ஓரளவுக்கு 3 ரோபோட்ஸை பத்தி தெளிவா சொல்லியிருப்பேன் நம்புறேன். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.